உலகமெங்கும் உள்ள ஹோப் சேனல் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய நன்னாளிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக நம் மத்தியிலே விசேஷ விருந்தினராக போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதி புஸ்தகம் வேதாகமத்தை குறித்து நாம் அநேக காரியங்களிலே கடந்த நாளிலே கற்று வருகிறோம் இல்லையா? அதை தொடர்ந்து இந்த நாளிலே போதகர் ஜான் ஆஸ்பன் நீங்க சொல்லுங்க, இத வேதாகமத்தை குறித்து விவேகானந்தர் வேறு ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரா? நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே அவர் சொல்லியிருக்கிறார். நாம் இங்கே பார்க்கும் பொழுது விவேகானந்தர் சொல்லிய ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்தியாவுக்கு கிறிஸ்தவ ஞான பணியாளர்கள் வேண்டும். நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் அவர்கள் இங்கே வந்து திரளட்டும். கிறிஸ்துவின் தூய வாழ்வின் வரலாற்றை எங்களுக்கு நன்கு எடுத்து ஓதுவீர்களாக. அவர் தந்த ஞான நன்மொழி எங்கள் முகத்தின் இருதயத்தை ஊடுருவி பாயட்டும். இயேசுநாதரை பற்றி ஒவ்வொரு சிற்றூரிலும் மூலை முடுக்குகளிலும் பிரசங்கம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஆசை என்னவாக இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக மிஷனரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே இந்தியாவிலே சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்களை குறித்து அவர் ஊக்குவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை நாம் வாசிக்கும் போது விவேகானந்தரும் நிச்சயமாக வேதத்தை வாசித்திருப்பார் என்று ஒரு நம்பிக்கை வருகிறது. ஏனென்றால் வேதாகமம் சொல்கிறது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் விவேகானந்தருடைய வார்த்தையும் அங்கே சொல்லப்படுகிறது. அவர் மூலை முடுக்குகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறுங்கள் என்று விவேகானந்தர் அங்கே கூறுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாகவே நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த கிரேட் கமிஷன் என்று அழைக்கப்படுகிற அந்த காரியத்தை இங்கே அவர் பதிவிடுகிறார். மறைமுகமாக அதை தான் இவர் இங்கே எழுதியிருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். அன்று வந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், மூலை முடுக்குகளுக்கு சென்று தங்களுடைய ஊழியங்களை செய்தார்கள். அவர்கள் மூலமாக நிறைய நற்பணிகள் செய்யப்பட்டது. மருத்துவங்களாக இருக்கட்டும், படிப்பு அநேகருக்கு கொடுத்தாங்க. கல்வி மிகவும் அவசியமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையாக இருந்த பொழுது அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் தூய வாழ்வின் வரலாற்றை எங்களுக்கு நன்கு எடுத்து ஓதுவீர்களாக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் ஆசைப்படுகிறதுனால தான் அவர் இப்படி எழுதுகிறாரு. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாரோ, அதே போல் நாமும் ஒரு நல்ல மனிதனாக நம்முடைய இருதயத்திலே தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்து கொண்டால் மாத்திரமே அது முடியும் அப்படிங்கிறதுனால தான் அது சொன்னார். அது இந்த உலகத்தில் இருக்கிற, முக்கியமாக இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இயேசு கிறிஸ்து அத்தியாவசியமாக இருக்கிறதை அவர் புரிந்து கொண்டதுனால்தான் அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இங்கே விவேகானந்தருடைய சொற்களை நாம் பார்க்கும்போது வேதாகமத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாசிக்க வேண்டும்னு வலியுறுத்துறதை பார்க்குறோம். ஏன்னா அவரே சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்கு கற்பியுங்கள் என்று அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி விவேகானந்தர் வேதத்தை நன்றாக படித்திருந்தார். முக்கியமாக சுவிசேஷங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் நன்றாக அவர் படித்திருந்ததுனால தான் இந்த கருத்தை சொல்கிறார். முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை, நீங்கள் பகைவர்களையும் சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நிச்சயமாக. ஆமாம், நீங்கள் அதை விவேகானந்தர் இந்த புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார். அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகின்ற பொழுது சுடர் 7 பக்கம் 119 எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், தீமையை தீமையினால் எதிர்க்காதே என்ற இயேசுநாதரின் போதனையை இந்த உலகம் கடைபிடிக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு தீமை காணப்படுகின்றது. இன்றைக்கி உலகத்தில் பெரிய ரிலிஜன் அப்படின்னு சொன்னால், பெரிய மார்க்கம்னா கிறிஸ்துவ மார்க்கம்தான். ஆனால் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தாரே இயேசுவனுடைய போதனையை தீமையை தீமையினால் எதிர்க்காதே அப்படிங்கிற அந்த போதனையை பின்பற்றியிருந்தாருன்னா இன்றைக்கி உலகத்தில் இவ்வளோ பெரிய தீமைகள் இல்லை
நிச்சயமா அப்படின்னு சொல்கிறாரு. கடந்த நாட்கள் செய்திகளை நம்ம பார்க்கும்போது அநேக தீமைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நிச்சயமாக. ஆமாம். அதோட கூட அவர் தொடர்ந்து எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார். இந்த ஞானதீபம் அப்படிங்கிற புத்தகத்தில் சுடர் 4 பக்கம் 510 வந்து எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார். கிறிஸ்துவானவர் தொட்டவுடனே மனிதருடைய ஆத்மா மாறுதல் அடைகிறது. ஒரு மனுஷனை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொட்டார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆத்மா மாறுதல் அடைகின்றது. கிறிஸ்துவை போல மாறிவிடுவான். அவனது வாழ்க்கை முழுவதும் புனிதமாகிவிடும். நல்ல ஆன்மீக சக்தி அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு மைல்கால்கள் தோறும் பொசிந்து எட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி. நான் இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையை தொடுவார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல மாறிடும். அவரை போல நாம் நேசிக்கக்கூடியவர்களாக, அவரை போல இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, உதவி செய்கின்றவர்களாக அந்த குணம் எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் இயேசு யார் எழுதுகிறாங்க? விவேகானந்தர் தான் எழுதுகிறாரு. அப்படின்னா இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தில் இதே மாதிரி பெரிய பெரிய மனுஷர்கள், ஞானவான்கள், பெரிய பெரிய மனுஷர்கள்லாம் வந்து மகான்கள்லாம் இதை மாதிரி நிறைய உண்மைகளை எழுதி வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சிகளாக கடந்து வருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்னும் வேற பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது வேதாகமத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்கன்னு. வேற யார் சொல்லியிருக்கிறாங்க அல்லது என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவரை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 17:28 வந்து படிக்கலாம். காந்தி மாத்திரம் இல்லை, விவேகானந்தர் மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் படிக்கின்ற பொழுது நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வந்து பார்க்கின்ற பொழுது திருவிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருவி கல்யாண சுந்தரனார். அவரை குறித்து அவர் சில போயம் எழுதினதை என்னுடைய பள்ளி பருவத்திலே நான் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு. பொதுவாக நம்ம வந்து அவர் ஒரு இலக்கியவாதி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லி அறியப்படுகின்றார். ஆனால் அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார். இதை வந்து ஏதோ போகிற போக்கில் கொஞ்சம் லைட்டாக ஏதோ சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு. நான் அவருடைய அந்த இதை வந்து வாசிக்கிறேன், அவருடைய முக்கியமான கொட்டேஷனை வாசிக்கிறேன். திருவிக்கா வந்து சொல்லுகின்ற பொழுது எழுதுகிறார். உலகில் இறங்கி குமரன் அன்பை உணர்த்திய பின் மக்கள் யோகமென்றும் யாகமென்றும் விரதமென்றும் உழல் கலகமென்றும் மனை நீத்தல் என்றும் தாடி சடை வளர்த்தல் கனல் பசியால் வீடுகள் தோறும் கையேந்தல் முதலான பல நெறிகள் படர்ந்து என்ன பகுத்தறிவின் அறமின் பக்தி நெறி ஒன்றில் நின்று பாவமுறையிட்டு சிலுவையிலே சிந்தை வைத்தால் தீமையெல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சிலுவையிலே சிந்தை வைத்தால் இவைகளெல்லாம் அலரும். இன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது வந்து தேவை, ஒருவேளை குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சுபிட்சம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், நல்ல நன்மைகள் நடக்கணும், இல்லை பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேணும், வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நோயிலிருந்து விடுதலை, பொருளாதார விடுதலை, இதை ஏதாவது வந்து மக்கள் எதிர்பார்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த புனித யாத்திரை போகிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து எல்லா மார்க்கத்துலேயும் இருக்குது புனித யாத்திரை அப்படின்னு சொல்லி. அந்த புனித யாத்திரை போகிறது இல்லை, சிலவங்க வந்து தாடி சடை வளர்த்து நோம்பு அந்த விரதம் இருக்கிறாங்க, 30 நாள் 40 நாள்லாம் விரதம் இருக்கிறாங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நம்மளுடைய தஞ்சாவூர் பகுதியில் வேளாங்கண்ணி கோயிலுக்கு முழங்காலே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை குறித்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இங்கே பொதுவாக இதை மாதிரி ஸ்தலங்களுக்கு போகிறத நிறைய நம்ம பார்த்துருக்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கலாம். அவங்க வந்து ஊர்வலமாக செல்வதை பார்த்து இதனாலேயோ யாகம் வளர்த்ததுனாலேயோ யாகம் ஒன்றும் விரதம் ஒன்றும் எல்லாம் சிலவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க,
அதாவது ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி சில வாரத்தில் ஒரு நாள் நியமித்து இது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து நம்ம இன்னும் சொல்லப்போனால் வேதத்தின்படி கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிலவங்க சொல்கிறாங்க. அதை திருவிக்க சொல்கிறாரு. சரியா, மனை நீத்தல் என்றும் சிலர் வந்து வீட்டை விட்டுட்டு தூரமாக காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி, இல்லைன்னா வேறு ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறதுனாலையோ, இல்லை தாடி சடை வளர்த்தல், கனல் பசியால் நல்ல பசி இருக்கும். அது வந்து நான் இன்னும் வந்து சாப்பாடு வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன், கடையில் சாப்பிட மாட்டேன். நான் வந்து யாகம் எடுத்து தான் சாப்பிடுவேன். மற்றவங்ககிட்ட வந்து யாசித்து அப்படின்னா பிச்சை கையேந்தி தான் சாப்பிடுவேன். சிலவங்க வந்து வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து தங்களுடைய தெய்வத்திற்கு வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், இது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பகுத்தறியின் அறிமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் நல்லா உள்வாங்கி நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இந்த பக்தியெல்லாம் நிற்கிறதெல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் பாவ முறை இட்டு உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு சிலுவையிலே சிந்தை வைத்தால் தீமை எல்லாம் அகலும். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து சிலுவையின் மேல் சிந்தை வைத்தால் எல்லா நன்மையான காரியங்களும் கிடைக்கும். நீங்கள் இதை மாதிரி அங்கங்கே யாத்திரை போகிறதோ, தாடி வளர்க்குறதோ, எல்லாம் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தலோ எல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திருவிக்க எழுதியிருக்கிறார். சிலுவை மேல் சிந்தை வைத்தால் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் சிந்தை வைத்தால் இவைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருமையாக எழுதியிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடும் மரணத்தை குறித்தும் அவர் அப்படியே எழுதியிருக்கிறார், நம்ம பார்க்கலாம். ஆமாம், இதை குறித்து நான் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்னும் தெய்வங்கள் அநேகம் இருக்கிறதாக பல மனிதர்கள் பல தெய்வங்களை வழிபடுகிறது உண்டு. ஆனால் தெய்வங்களிலே மிக சிறந்த ஒரு தெய்வமாக விவேகானந்தர் கண்டது இந்த அருமையான திருவிக்கா என்று அழைக்கப்படுகிறவரும் கண்டதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, எல்லா தெய்வங்களும் மனிதர்களை வருத்தி கொண்டிருக்கும் பொழுது மனிதனாக அவதரித்து தன்னைத்தானே வருத்தி கொண்ட தெய்வம் என்று அழைக்கப்படுகிறவர் கிறிஸ்து மட்டும்தான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியம் இவரிடத்தில் மட்டும்தான் அங்கே காணப்படுகிறத நாம் பார்க்குறோம். மற்ற இடங்களிலெல்லாம் மற்ற மார்க்கத்தார் வந்து தங்களை தாங்களே அநேக முறைகள் வருத்தி கொண்டு உடலிலே நிறைய இரத்த காயங்களோடு ரத்தம் சிந்தி அங்கே இது பண்ணும் பொழுது நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சிக்க வந்தவர் கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா திருவிக்காவும் வேதத்தை வாசிக்க சொல்கிறாரு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, சுவிசேஷத்தை நல்லா படிச்சுட்டு தான் அவர் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அதை அப்பியாசித்து, அதாவது தன்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை செயல்படுத்திட்டு தான் இதெல்லாம் வந்து தேவையில்லப்பா, விரதம் தாடி இந்த சடையெல்லாம் வளர்த்துக்கிட்டு வீடு வீடாக வந்து யாசித்து கொண்டு இல்லைன்னா இதெல்லாம் வந்து அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். அதான் அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வேதாகமத்தை படித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொண்டதனால் மாத்திரம்தான் அவரால் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு காரியத்தை எடுத்து சொல்ல முடியுது இல்லையா? மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். பாஸ்டர் ஜான், அருமையாக நம்ம பார்த்தோம் இல்லையா? திருவி கல்யாண சுந்தரரை குறித்து பார்த்தோம். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்கிறார், வேதத்தை எவ்வளோ வாசித்திருக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல் இன்னும் நிறைய காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். பாரதியார் இதை குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமாகவே அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அவர் பாடின ஒரு பாடலை நான் வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன். அவர் எப்படி பாடுகிறார் என்று பாருங்களேன். மரணத்தை வென்றவனே, மன்னவனே, அன்புருவே, தரணி உய்ந்து பிறந்தவனே, தாவீதின் அரசகுல கொழுந்தே, கருணையுடன் அவதரித்தாயே, காத்திடவே மெய்யற்றதை, மெய்யறந்தை, அரண்மனைக்குள் திருவருளே, அறிவெல்லாம் அமர்ந்தவனே அப்படின்னு சொல்லி அங்கே அவர் பாடுகிறார். இதில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லுகிறார். தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் பிறந்தவர் தான் இங்கே இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் தெய்வம்,
மனிதனாக வந்தார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு அன்புள்ளவராக, எல்லாருக்காக தன்னுடைய உயிரை ஈந்தவராக அவர் இருக்கிறார். அவரை நம்பும் பொழுது அவரை போல ஒரு நல்ல மனிதர்களாக மனுஷர்கள் மாறுகிறார்கள் என்பது பாரதியோட ஒரு மிக முக்கியமான கருத்தாக இருக்குது. பாரதியார் பாடியதில் மிகவும் பிரசித்தியானது என்ன அப்படின்னா, ஓடி விளையாடு பாப்பா என்கிற அந்த பாடல் தான். ஆனால் அதே பாரதியார் இயேசு கிறிஸ்துவையும் சொல்கிறாரு. அதில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, மரணத்தை வென்றவனே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதையும் இங்கே அவர் கூறுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்தவராக இங்கே பாரதியார் இருக்கிறார். அநேக புலவர்களிலும் இவரும் ஒரு நல்ல ஒரு புலவராக, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நன்றாக தெரிந்தவராக, வேதத்தினுடைய அறிவை உடையவராக இங்கே இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அதனால் பாரதியாரும் அருமையாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் பாடியிருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆமாம் பஷா. ஆமாம், பாரதியார் மேற்கொண்டு தொடர்ந்து எழுதுகிறாரு. ஈசன் சிலுவையில் மாண்டான், எழுந்து உயர்ந்தனன் நாள் ஒரு மூன்றில், நேசமாமரியா மகதலனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள், தேசத்தில் இதன் உட்பொருள் கேளீர், தேவர் நமக்குள் புகுந்தே, நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார், நம் அகந்தை நாம் கொன்று விட்டால் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதுவும் பாரதியார் தான் எழுதுகிறாரு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி, இதை மகதலேனா மரியாள் நேரில் பார்த்தா இதனுடைய உட்பொருளை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா, அங்கே சொல்லுது, தேவர்கள், அதாவது நம்முடைய இந்த கடவுள் நமக்குள்ளே உட்புகுந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், நம்மை நித்தம் காப்பார். நித்தமும் நமக்கு தேவையான எல்லா வித காரியங்களையும் கொடுப்பாங்க. முக்கியமாக சொல்லுது, நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடுகிற பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் தாழ்த்தினார். இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அகந்தையை நீங்கள் அகற்றிடுவீங்க அப்படின்னா ஆண்டவருடைய குணம் வரும். இதை யார் சொல்கிறா? பாரதியார் சொல்கிறார். ஆமாம், இது நீங்கள் சுவிசேஷத்தில் படித்தாதான், இல்லைன்னா இந்த வேத புத்தகத்தில் படித்தாதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உண்மையான இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். நிச்சயமாக அநேக புலவர்கள் எழுதுகிறதை நாம் பார்க்குறோம் இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த புலவர்கள் எல்லாரும் வேதாகமத்திலிருந்து தான் எல்லா காரியங்களையும் எடுத்து எழுதுகிறார்கள். இப்போ பாரதியாரை நாம் எடுத்தோம் என்றால் அவரும் வேதாகமத்தை சார்ந்த காரியங்களை தான் எழுதுகிறார். இதெல்லாம் நாம் கல்வி புஸ்தகங்களில் படிக்கிறது இல்லை. நிச்சயமாக இவர்களை குறித்து நாம் ஆராய்ந்து படிக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வேறு ஏதாவது புலவர்கள் அல்லது வேறு ஏதாவது பாடல்கள்? அதாவது இதை இவர்களெல்லாம் நம்முடைய காலத்துக்கு கொஞ்சம் சற்று காலத்திற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். நிச்சயமாக நம்ம பாட புத்தகத்திலலாம் இன்னைக்கு நீங்கள் அந்த இலக்கியம் அப்படின்னு வரும்போது இதில் இருக்குது, கண்ணதாசன் இயேசு காவியம்னு எழுதியிருக்கிறாரு, இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இதில் இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்முடைய இந்திய தேசத்தில் 2 மார்க்கம்தான் பிரதான மார்க்கம், சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சைவம் அப்படிங்கிறதா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள திராவிடர்களுடைய பாரம்பரிய தொழுகை முறை. அவங்க இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த வழி வந்தவர்கள். அவங்களில் 64 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கலாம், சரியா? அதை இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த சித்தர்கள் கூட வெள்ளைக்காரங்க காலத்தில் தான் பைபிள் வந்துச்சு, சுவிசேஷத்தை படித்தாங்க, பாரதியார்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் இந்த பைபிள் இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த சித்தர்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அந்த சித்தர்களுடைய பாடல்களே ரொம்ப தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். நான் ஒரு சித்தருடைய ஒரு பாடலை அவங்களுக்கு சொல்கிறேன். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடி பொழுதில் வகுத்து, மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்தில் தான் உதித்து குருவாய் சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகன்றதலம் சென்றவரை வணங்குவாயே ஜெகஜோதி ஒருவனாகி.
அந்த ஜெகஜோதி ஒருவனாகி அப்படின்னு சொல்லி நீங்கள் வடலூர் வள்ளலாரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய படத்தன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து கும்பிடுறாங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா, இந்த விக்கிரக வணக்கமே கிடையாது, ஒன்றே தேவன், அவர் ஒளி ஒரு வடிவானவர் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இந்த சித்தர்களுடைய வழியில் வந்த ஒரு மார்க்கம்தான். அது நீங்கள் வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவர், வேதம் வந்து சொல்லுது தேவன் நான் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடி பொழுதில் வகுத்து அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிடனுக்கும் வெளிச்சம் உண்டாக கிடவுது ஆகாய விரிவு உண்டாக கிடவுது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே உண்டாயிருச்சு. அப்படின்னா இங்கே வந்து சொல்லுது, படைத்த பின் குவளையத்தில் தான் உதித்து, இந்த பூமியில் அவர் உதித்து சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி, இந்த உலகத்தில் சன்னியாசி போல் திருமணம் முடிக்காமல் ஒரு தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை, அப்படின்னா சித்தர்கள்னால் யார், சீசர்கள், அவங்களை இருத்தி போட்டு அகன்ற தலம் சென்றவரை வணங்குவாயே. என்ன அழகா இந்த பைபிள் எழுத்து வடிவில் நம்ம தமிழகத்திற்கு வருவதற்கு முன்னாடியே தமிழ் மகான்கள் பெரியவர்கள் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அருமையான காரியங்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. நீங்கள் சொல்ல கேட்பதற்கு மிகவும் ஆர்வமாகவும் உற்சாகமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து படிப்போம். இந்த நாளிலும் நாம் நிகழ்ச்சியின் முடிவுகளாக வந்திருக்கோம். அதிகமாக இந்த காரியங்களை குறித்து எடுத்துக்கூறிய உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சியின் முடிவுகளாக வருவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, வேதாகமத்தை குறித்து சித்தர்கள் புலவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவன் தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக காரியங்களை வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபையை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, வேதாகமத்தை குறித்து சித்தர்கள் புலவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் எவ்வளவு வேதாகமத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தெளிவாக நாம் படித்தோம். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.